நம்ம காவேரி சைடுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அப்டேட் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னா இப்போ பழைய மாதிரி வந்து நம்ம காவேரி வந்து மாறிட்டாங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் மகாநதி சீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பழைய காவேரி எப்படி இருந்தாங்கன்னா அப்படியே வந்து திரும்ப வந்து ரீபேக் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கங்காவோட பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு நல்லா ஜாலியாக அப்படியே இருக்கிறாங்க. என்ன என்ன மோட்டிவ்ல இருக்கிறாங்க அப்படின்றது சத்தியமாக தெரியல. என்னென்ன பார்த்தீங்கன்னா விஜய் அவங்க பொண்ணு கூட சேர்ந்துட்டு அந்த பொண்ணுக்கு காவேரின்னு பேர் வச்சுட்டாரு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே வந்துட்டு உணர்ச்சி பூர்வமான தருணம்னே சொல்லலாம். என்னென்னா நம்ம காவேரி பார்த்தீங்கன்னா அவங்க கங்காவோட பொண்ணு கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து அவங்க பொண்ணு கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. எல்லாம் என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் வந்து சீரியல் முடிச்சிருவாங்களோ என்ன என்ன ஒன்றுமே புரியல. முடிக்கக்கூடாதுன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்களும் அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு காவேரி வந்துட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு 2.0 சம்திங் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ அதுதான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் சீரியல் வந்து இன்னும் லென்த்தை கொண்டு போனால் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகணும். பசுபதின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னே தெரியல. ராகினியும் காணும். அடுத்து ராகவ இவங்களையும் காணும். யார் எங்கேயா போனீங்க 5 வருஷம்? திரும்ப இந்த குமரனை வந்து காட்டாமல் இருக்கிறது நமக்கு ரொம்பவே வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. எதுக்கையா குமரன் என்ன காட்டாமல் இருக்கீங்க? குமரன் இருக்காரா இல்லையா அதே சொல்லி தொலைங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சீக்கிரம் வந்து குமரனை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப படிக்கிறதுனே சொல்லலாம். இதெல்லாம் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். காவேரி பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்து இன்னசென்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கூட சேர்ந்துட்டு கொடைக்கானல் இருப்பாங்கன்னு பார்த்தா இல்லை, கொடைக்கானல்ல திரும்ப வந்து ஒரு சிட்டிலே தான் இருக்கிறாங்க. அது எந்த சிட்டிலே தெரியல. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. விஜய் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் சைடு போயிட்டான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆச்சா இறந்து. இதெல்லாம் பார்த்து கேட்கும்போது நமக்கு என்னடா இது இப்படி ஒரு ட்விஸ்ட், பெரிய ஒரு ட்விஸ்ட்டை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியே இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம தாத்தா பாவம் ரொம்பவே தனியாக இருக்கிறாரு. தாத்தாக்கு இது தேவை தான். ஏன்னா காவேரி வந்து பிரிச்சதுக்கு தாத்தாக்கு இது தேவை தான் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் வந்து ரியலைஸ் பண்ணுவார். கண்டிப்பாக என்னென்னா நம்ம காவேரி வந்து பிரிச்சது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு சுமூகமாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. எப்போ வந்து விஜய் வந்து நம்ம காவேரி பார்க்க போகிறாங்கன்னு தெரியல. அது சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மக்கள் மத்தியில் வந்து எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு சீக்கிரமாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி காவேரி வச்சு பெரிய காவேரி வந்து கண்டிப்பாக வந்து பிடிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த சீரியல் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாதிரி சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருச்சு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம வீடியோ வந்துட்டு மறக்காமல் பாருங்கள். பை.